கம்சன் கண்ணனையும் பலராமனையும் அழிக்க சாணூரன் முஷ்டிகன்னு ரெண்டு மல்லர்களை ஏற்பாடு பண்ணான். மல்லர்கள்னா ரெஸ்லிங் வீரர்கள், மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அவ எப்படி வந்தாலாம்? இரு மலை போல் ரெண்டு மலை நடந்து வர மாதிரி இருக்கான், மனுஷன் வர மாதிரி இல்ல. இரு மலை போல் ரெண்டு மலை போல வந்தான் சாணூரனும் முஷ்டிகனும். ரெண்டு பேருடைய அங்கத்தையும் எரி செய்தாய் கிருஷ்ணா, சும்மா எரிச்சுட்டடா நீ அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார் யசோதை. ஒரு நிமிஷம், கிருஷ்ணன் சாணூரன் முஷ்டிகனை எரிக்கலையே, குத்தி குத்தி சண்டை போட்டு அப்படித்தானே அழித்தான். அப்படி இருக்கும்போது தீ வச்சு கொளுத்திட்டேன்னு பாடியிருக்கார். தீ வச்சு கொளுத்தவே இல்லை, பாட்டு மட்டும் இப்படி இருக்கேன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ணன் அவனை குத்தினா அடிச்சான் மல்யுத்தம் பண்ணா எல்லாம் உண்மைதான். ஆனா கிருஷ்ணன் அடிச்சான் இல்லையா, அந்த அடிய பார்த்து சாணூரனும் முஷ்டிகனும் பயந்து போயிட்டானா. பயந்து பயம் என்ற அக்னி உள்ளுக்குள்ள எரிஞ்சுதான். அந்த பயம்ங்கிற அக்னியில ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எரிந்து சாம்பலா பஸ்மமாவே போயிட்டாலாம். அதுக்கப்புறம் இந்த நாம் கேவாஸ் பேருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பேருக்கு ஒரு குத்து குத்தியே வாழ முடிச்சானா. அதனால கிருஷ்ணன் முதல் அடி அடிச்சு ஒரு பார்வை பார்த்ததுலயே ரெண்டு பேரும் பயம் என்னும் அக்னியாலே எரி செய்தா. ரெண்டு பேரும் எரிஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் அடிச்சதெல்லாம் சும்மா நாம் ரசிப்பதற்காக, எங்க கிருஷ்ணன் எவ்வளவு அழகா மல்யுத்தம் பண்றான் பார் அப்படின்னு ரசிப்பதற்காக விட்ட குத்துதானே ஒழிய எரி செய்தாய் பய அக்னியாலே முன்பே அவர்களை எரிச்சு முடிச்சுட்டான். ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு. சாணூரனோடு தான் கிருஷ்ணன் சண்டை போட்டான், முஷ்டிகன்கிறவனோடு பலராமன் தான் போரிட்டு வீழ்த்தினார். ஆனா பாட்டுல இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய். ரெண்டு பேருடைய அங்கம், ரெண்டு பேர் உடம்பையும் நீதான் எரிச்சன்னு இருக்கே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஆச்சாரியர்கள் சுவையா ஒரு விளக்கம் காமிச்சா. பலராமன்கிறவர் யாருன்னா கிருஷ்ணனுக்கு ரைட் ஹேண்ட், வலக்கரம் போன்றவர். ஆதிசேஷன் தானே அவர். அவர் கிருஷ்ணனுக்கு வலக்கரம் போன்றவர். என்னுடைய வலது கை ஒருத்தர் அடிச்சா நானே அடிச்சது தானே. அப்போ சாணூரனை கிருஷ்ணன் தானே அடிச்சான், முஷ்டிகனை தன் ரைட் ஹேண்ட் வலக்கரமான பலராமன் மூலம் அடித்தான். நாமே நேரா அடிக்கிறதுனால என்ன, வலக்கரத்தால அடிக்கிறதுனா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் சூர்பனகை மூக்கை அறுத்தவன் லக்ஷ்மணன் தான். ஆனா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார், ராமன் தான் சூர்பனகை மூக்க அறுத்தான்னார். எப்படின்னு கேட்டோம், லக்ஷ்மணன் ராமனுக்கு வலக்கரம், லக்ஷ்மணன் அறுத்தான், ராமனுடைய வலக்கரம் லக்ஷ்மணன் அறுத்தான்னா ராமனே செய்தான்னு சொல்லிடலாமே. அது போலதான் புரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணா, ரெண்டு பேர் சாணூரன் முஷ்டிகன் உன்னை பார்த்தாலே பயம் வந்து அப்படியே பய அக்னியில எரிஞ்சு போறான்.